Study MBBS in Armenia. Just 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Peniel International. நகரம் பேசுறவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்களை சந்தித்து பாஜகவில் கல்யாணராமன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது குறித்து பேச போறோம். சரவணன் கல்யாணராமன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. கழகத்தில் தான் நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவர் யார் சொல்றாருன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சிக்குள்ள சீனியராக உள்ளவங்கெல்லாம் ஓரம் கட்டுறாரு, சீனியராக உள்ளவங்கெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி வார் ரூம் வச்சு அவங்களை வந்து பழி வாங்குறேன்னு சொல்றாரு. உண்மையிலேயே பாஜகவில் உட்கட்சி பூசல் அங்கே வந்து ஆரம்பிச்சிருச்சா? உள்ளுக்குள்ளே இப்போ கலகக்குரல் எலும்ப ஆரம்பிச்சிருச்சா? இல்லை, அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அகில இந்திய அளவில் இப்போ வந்து உட்கட்சி பூசல் இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்காரியை ஒதுக்குறது, அப்புறம் வந்து முன்னாள் மத்திய பிரதேச முதல்வராக இருந்த அவரை ஒதுக்கினது, இப்படி நிறைய பேரை ஒவ்வொரு நபர்களையும் ஒதுக்கி மோடி வந்து சில பேர்களை மட்டும்தான் முன்னிலைப்படுத்த மற்றவர்கள்லாம் வந்து ஒதுக்குறாரு. இந்த விஷயம் வந்து பாஜகனுடைய அகில இந்திய அளவிலேயே இந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பாகம் தான் தமிழ்நாட்டு பாஜகவை நீங்கள் பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ தமிழ்நாட்டை நீங்கள் பாஜகவை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப் அந்த டைம் இருந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. இப்போ ஜனா கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பாஜகவில் இருந்திருக்காங்க, தலைவராக இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்கிற இடமே தெரியாது. கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் தலைவராக இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. இல்லை, தெரியாது. ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர் தான் முதல்ல இருந்தார். எனக்கு அரசியல் அறிவுக்கு வந்த பிறகு பாஜக தலைவர் யாருன்னா ஜனா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருந்தார். அப்போ அதன் பிறகு ஒவ்வொரு கடை இலாக்கா கணேசன் இருந்திருக்காரு, எல்லாமே இருந்திருக்காங்க. அவன் எப்படிலாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதாவது எனக்கு எதிரான சித்தாந்தம் உடைய ஒரு கட்சி தான் அது பாஜக, ஆர்எஸ்எஸ் என்பது. பட் இருந்தாலும் வந்து அவங்களுடைய அந்த ஒழுக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவங்களுடைய ஒரு ஒழுக்கம் வந்து எதிரிகிட்ட கூட சில விஷயங்களை நம்ம வந்து பார்த்து கற்றுக்கணும், மேய்ச்சிட்டு போகணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒழுக்கம், அந்த ஒரு தன்னடக்கம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாகவே இருந்தது. அவங்க கட்சிக்கு உண்மையா நேர்மையா இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த பாஜகவுக்கும் அன்னைக்கு இருந்த பாஜக இன்னைக்கு இருந்த பாஜகவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா என்டர்லி டிஃப்ரெண்ட் இருக்கு. இன்னைக்கு முள்ள மாதிரி முடிச்சவங்க எல்லாமே அந்த பாஜகவில் இருக்காங்க. கேட்டா இப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் கட்சி வளர்க்க முடியும்னு சொல்லி அகில இந்திய அளவில் யாரோ சொல்லி இருக்கலாம் மேபி. அதற்காக வந்து என்னாச்சு, பெண்களை கற்பழிச்சிக்கோ, கொள்ளடிக்கிற அடிச்சுக்கோ, முள்ள மாதிரித்தனம் பண்ணிக்க, முடிச்சவித்தனம் பண்ணிக்கிறேன், ஆனால் நீ பாஜகவில் இருந்துக்கோ அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலையே இதை வந்து என்கரேஜ் பண்ணலாம். அதனால தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய A+ கேட்டகரி உள்ள ரவுடிஸ் எல்லாம் வந்து கட்சியில் சேர்க்குறாங்கன்றதும், அந்த ரவுடிஸுடைய மனைவிமார்களை வந்து கவுன்சிலராகவும் இதுவும் ஆக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்போது இன்னைக்கு வந்து பாஜகவினுடைய நிலை அன்னைக்கு இருந்த பாஜகவினுடைய நிலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதன் பிறகு வந்து அன்னைக்கு இருந்த பாஜக நிலை மாதிரியே கொண்டு வரணும். அதனுடைய பழைய நபர்கள் எல்லாமே இருக்காங்க. அவங்கள ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படி லைட்டாக ஒவ்வொருத்தரையும் இப்போ KT ராகவன் அவரை வந்து கரெக்டாக வந்து அந்த விஷயத்தில் வந்து அதன் பிறகு அவரால் மீண்டு வந்தாலும் வர முடியல. ஏன்னு சொன்னால் அது இயற்கையாக ஆகிடும் இல்லைங்களா? அது அவர் மீது அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு ஆதாரப்பூர்வமான வீடியோ போது அதை நம்ம மறுக்கவும் முடியாது. பட் இதெல்லாம் வெளியேற்றதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி பரவலாக சொல்கிறாங்க. அந்த வீடியோ அண்ணாமலை கிட்ட தான் வந்து அண்ணாமலை தான் வெளியிட்டு எல்லாரையும் காலி பண்ணுவோம் சொல்லி பண்ணாங்க. அதன் பிறகு நிறைய பேரை நம்ம சொல்லலாம். இப்போ இந்த நடிகைகள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் காயத்ரி ரகுராம் அவங்கெல்லாம் வந்து குஷ்பு, காயத்ரி ரகுராம், கஸ்தூரி இவங்கெல்லாம் வந்தால் எப்பவுமே நான் வந்து கதவு திறந்து வச்சுக்கிட்டே பேசுவேன். அப்போ அவங்கெல்லாம் விபச்சாரிகளை வந்தவங்க மடிமையில் உட்காந்துக்கிறாங்க. இல்ல, கல்யாணராமன் என்ன சொல்றாருன்னா சோசியல் மீடியா மாஃபியா அண்ணாமலை அப்படிங்கிறாரு. அப்படின்னா சீனியர்கள்லாம் ஒழிக்கிறது தான் அந்த வார் ரூம்லாம் நடத்துறாரு அப்படின்னு சொல்றாரு. இல்லை, நீங்க கல்யாணராமன் எனக்கு பிடிக்காதுன்னு வைங்க, அது வேற விஷயம். ஆனா அதே நேரத்துல வந்து கல்யாணராமன் சொல்ற விஷயம் வந்து உண்மைதான். இன்னைக்கு வந்து அமர் பிரசாத் ரெட்டி, இந்த திருச்சி சிவா இவெல்லாம் யாருங்க? திருச்சி சிவாலாம் வந்து திருச்சி சிவா தான் நம்பர். திருச்சி சூர்யா சிவா. சிவா வந்து அவர் அப்பா சூர்யா வந்து யாருங்க? அன்னைக்கு வந்து நம்ம இவர் சீமானையும் சாட்டையும் வந்து அசிங்கமாக பேசுகிறான். இதை வந்து அண்ணாமலை என்கரேஜ் பண்ணுறாப்புல அப்படின் போது இவனெல்லாம் கட்சியில் அடிமட்ட உறுப்பினர் தூக்கணுமா இல்லை? அதுக்கு திமுக பாருங்க, அதை பேசுனதுக்காக திமுக வந்து போலீஸ் பாதுகாப்பு அவங்க வீட்டுக்கு கொடுத்துருக்கு.
அவனை கைது பண்ணி உள்ள போடணுமா இல்லை? இப்படி ஒரு அநாகரிகமான கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி பொது வெளியே பேசுறதுக்கு அவனை கைது பண்ணி உள்ள போட்டா அது ஏத்துக்கலாம். ஆனா அவனுக்கு வந்து வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்புனா அப்ப பாஜகவுக்கும் திமுகவுக்கு உள்ள கள்ள உறவு அம்பலமாவதா இல்லையா? இல்ல இப்ப உண்மையிலேயே வந்து பாஜகல தான் உள்ள உட்கட்சி பிரச்சனை நடக்குதா? இல்ல அண்ணாமலை வந்து அதிமுகல உள்ள உங்க கட்சி பிரச்சனையை பாருங்கன்னு சொல்றாருல்ல. இப்ப அண்ணாமலை வந்து இந்த தேர்தல்ல தோல்வியை தவிட்டான். இப்போ இதுல இருந்து அந்த ஆள் வந்து என்ன சொன்னா மறுபடியும் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக டெய்லி ஒண்ணு பேசி பண்ணாத்திட்டே இருக்கான். அப்ப என்னை அதாவது இல்லைங்க உங்க கட்சியில உட்கட்சி பூசல் இருக்குன்னு யாருன்னா பிரஸ்காரன் கேட்கக்கூடாது. அதனால அதிமுக இருக்கு, திமுக இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அதிமுக என்ன உட்கட்சி பூசல் எதுவுமே இல்லை. அதிமுக இருந்தவங்க வெளியே போனாங்க. அவங்க சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அது எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா? வெளியே போனவங்க சிலதில் பல விமர்சனம் கூட முன்வைக்கிறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் கிட்ட இருந்து வெளியே போன பிரதீப் என்ன குற்றச்சாட்டெல்லாம் வச்சுட்டு வர அதே ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து வெளியே போன நபர்கள் அவங்க அந்த விரக்தியின் வெளியே வந்து பல விஷயங்களை குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து மக்களும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலை பொறுத்தவரை என்னன்னு சொன்னால் அந்த சீனியர் டிக்கெட் எல்லாம் இப்போ வந்து நான் என்ன சொல்றேன், கல்யாணராமனுக்கு இப்போதான் தெரியுமா? ஆனா நீ நேரம் பார்த்து சொல்றாரோ? அதுதான் நான் சொல்றேன். நீ கல்யாணராமனுக்கு இப்போதான் தெரியுமா? இது நீ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நடக்குது இல்லையா இந்த நிலை? பாஜக இந்த நிலை இருக்குன்னு சொல்லிட்டு காயத்ரி ரகுராம் வந்து பேசியிருக்காங்களா? எஸ்வி சேகர் பேசியிருக்காங்க இல்லையா? அப்பெல்லாம் இந்த கல்யாணராமன் ஏன் அமைதி காத்தாப்புல? அன்னைக்கே வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசியிருக்கணும் இல்லையா? அது போன்ற நிறைய நபர்கள் இருக்கு. சிடி நிர்மல்குமார் எல்லாம் கூட வெளியே வரும்போது இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுட்டு தானே வெளியே வராப்புல. அப்போ இது அப்போவே இவங்க வந்து எதிர்த்து இருந்தாங்கன்னா அப்போ அவங்க வந்து திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு கல்யாணராமன் வந்து என்னன்னு சொன்னா இன்னைக்கு தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கோம். இந்த தோல்வி காரணம் அண்ணாமலை தான் அப்படின்றது நம்ம அகில இந்திய அளவுக்கு கொண்டு போயிட்டு தமிழ்நாட்டில் மாநில தலைவர் பதவி மாற்றுவோம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து கல்யாணராமன் அந்த கையில் எடுத்து அதை வந்து களமாடிட்டு வராதுங்கும்போது அதுதான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமாவே இது நடந்துகிட்டே தான் இருக்கு. இல்ல சீனியர் பிஜேபி இப்ப அண்ணாமலை கேங்குன்னு பிரிஞ்சிச்சுங்கிறீங்களா? ஆமா. சீனியர் பிஜேபி காரங்க அண்ணாமலையில புதுசா உள்ள வந்தாங்க. இப்ப அண்ணாமலையை வந்து இப்ப அந்த மணிகண்டன் சொல்லிட்டு பட்டிமன்ற பேச்சாளர் அவன் பேசுற பேச்சு பாத்தீங்கன்னா இனி பாடுறா நாக்கெல்லாம் கடிக்கிறான். அண்ணாமலை தான்டா இனி. அப்ப என்னன்னா அண்ணாமலை தனக்கு உண்டான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குறாங்க. அதை மீறி யாராவது அண்ணாமலையே சாதா ஒரு கட்சி தலைவராக மட்டும் பார்க்குறாங்கன்னா அவங்கள வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அப்படியே ஒதுக்குற வேலையும் அண்ணாமலை செய்யறதுனால தான் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த சீனியர் டிக்கெட்டுகள் எல்லாமே வந்து ஒரு நேரம் பார்த்துட்டே இருப்பாங்கல்ல. இருந்தாலும் அகில இந்திய தலைமை ஒரு காலம் நம்ம இவனை எதிர்த்துனா அகில இந்திய தலைமை நம்ம மீது நடவடிக்கை எடுக்கும். இப்போ எச்ராஜோ எடுத்துங்க, முன்னாடி மாசத்துக்கு ஒரு 2 பிரஸ் மீட். ஆமா, அவர் பேருக்கு பயங்கரமா அடிக்கணும். இப்போ மாசத்துக்கு 2-3 பேசுவாப்புல, எதுனா கான்ட்ரவர்சி வாய் ஓலருவாப்புல. அதுக்கு இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்டே அட்டன் பண்றது இல்லை பாருங்க. இப்ப சமீபத்துல கிடையாது, யாருமே இல்லை பாருங்க. சமீபத்துல அண்ணாமலை தவிர்த்து வேற யாருமே பேசுறது இல்லை, பேசக்கூடாதுன்ற மாதிரி இருக்கு. இப்போதான் பாத்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் ஒரு படி மேல போய் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பயங்கரமா பேசியிருக்காங்க. அது அவருடைய கருத்து, இன்னும் என் கருத்து, நான் முன்னாள் தலைவர், நான் சொல்றது கேளுங்க, இல்லை நடவடிக்கை பாயம், இப்படியெல்லாம் வந்து பாஜக பேசுனது இதுதான் புதுமையா இருக்கு. இல்ல அண்ணாமலைக்கு எதிரான கலவு குரல் ஆரம்பிச்சிருச்சாங்கிற தமிழிசை சவுந்தரராஜன் பேச்செல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை எல்லாம் ஒரு ஆளே இல்ல பிரபா. நீங்க என்ன அதான் சொல்றேன், அந்த கூல் சுரேஷ் இல்ல இவங்களால வீழ்த்த முடியலையா உங்களுக்கு? இல்ல பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டுதான் கருடா சௌக்கியமான அந்த நிலை தான் இப்போதைக்கு மோடியுடைய ஆசை இருக்கு. மோடி அமித்ஷாவுடைய ஆசை இருக்குன்னா ஒரு மாநில தலைவராக இருக்குன்னா எல்லாம் பொத்தி முட்டி இருக்காங்க. எல்லாம் அவங்க அப்பனுங்க பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் எல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க, விவரமானுங்க. ஒவ்வொரு நைட் டு நைட்டு காலி பண்ணிடுவானுங்க. இவன் இவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாங்க. ஆனால் அது இவனுக்கு தெரியல, யாருக்கு அண்ணாமலைக்கு தெரியல. அதாவது கொய்யா பழத்திலிருந்து கொட்டையை எடுத்து போட்டு படம் தின்னவங்கெல்லாம் பாஜகவில் இருக்கானுங்க, புரியுதுங்களா? அதனால இப்படின்றதுக்கு அண்ணாமலை காலி பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த தலைமையுடைய அந்த ஆசை இருக்கிறதுனால இவங்களால ஒன்றும் பண்ணாமலே அமைதியா இருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன்னா, அண்ணாமலை வந்து பாஜகவை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு தனி தலைவர் ஆகணும், எதிர்காலத்தில் வேற கட்சி தனி கட்சி தொடங்குறதுக்கு மாதிரி அண்ணாமலை பிஜேபியை பயன்படுத்திக்கிறார், தனி தலைவர் ஆகணுங்கிறதுக்காக தான் அண்ணாமலை புகழ் பாடுறது இதெல்லாம் பண்றது. நான் தான் சொல்றேன், அண்ணாமலை அதுக்கு தகுதியான நபர் கூட தெரியல என்னுடைய பார்வைக்கு. அவரை வந்து எப்படின்னு சொன்னா இந்த அகோரி அவங்க பேர் என்ன, கலையரசன் அகோரி கலையரசன் வந்து சொல்றான் பார்த்தீங்களா, நான் 2 பேரை தின்னேன்,
எப்படி 2 மனுஷனை தின்னானா? நான் கேட்ட சிரிப்பு தான் வருது. இந்த மாதிரி டயலாக்குக்கு அண்ணாமலை சரி வராப்புல. இல்லை கூல் சுரேஷ் மாரி திடீர்னு பொம்பளை வேஷம் போட்டு, திடீர்னு கம்பளை போட்டு, திடீர்னு மேக்கப் போட்டு, திடீர்னு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, திடீர்னு நான் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு அல்லது ஏதோ ஒரு நடிகருக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே கிடப்பான். அந்த மாதிரி இந்த கலையரசனு, இந்த அகோரி கலையரசனு அல்லது நம்ம கூல் சுரேஷ் இந்த ரேஞ்சுக்கு தான் நீங்கள் அண்ணாமலையை பார்க்க முடியுமே தவிர, அண்ணாமலையால் வந்து நிச்சயம் வந்து ஒரு ஏன்னா ஆனா அண்ணாமலையில பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்றாங்கல்ல, அண்ணாமலைக்கு சில ஃபேன்ஸ் எல்லாம் உருவாகியிருக்காங்கல்ல. ஏங்க நான் கூட நீங்கள் கூட உருவாக்கலாம் பிரபா, பெரிய விஷயமா? நான் கூட 50 பேரை உருவாக்குறேன், ஆளுக்கு 10 ஐடி. ஓட்டும் ஒரு நல்ல ஓட்டும் வாங்கியிருக்காருல்ல அங்க கோயம்புத்தூர். நீங்கள் வந்து பாஜக இவர் மட்டுமா அங்கே ஓட்டு வாங்கியிருக்காரு? ஏற்கனவே சிபிஆர் வந்து அதே தொகுதி 4 லட்சம் ஓட்டெல்லாம் வாங்கியிருக்காப்லைங்க. அவரால கட்சி வளருதுன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், ஏதோ கோயம்புத்தூர் தொகுதியில பாஜக சார்பாக நின்று இவர் மட்டும்தான் 4 லட்சம் ஓட்டு வாங்கின மாதிரி இதுக்கு முன்னாடி யாரும் சிபிஆர் வாங்கி எடுத்து பாருங்க, என்ன ஒரு 10, 20, 30,000 ஓட்டு அதிகமா இருக்கலாம். பட் அந்த சுச்சுவேஷன் வேற, இந்த சுச்சுவேஷன் வேற. கடந்த 10 ஆண்டுகளா பாஜக மத்தியில் இருக்கு. கோயம்புத்தூர் வந்து ஒரு தொழில் நகரம், இந்தியாவுடைய ஒரு தொழில் நகரம். அப்போ தொழில் நகரம் போது அங்கே வந்து மத்திய அரசு அண்டி தான் கோயம்புத்தூர் அதை சார்ந்த ஒரு கம்பெனிகள்லாம் இருக்குன்னு போது அதை சார்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஓட்டு வங்கி தானே தவிர மற்றபடி உனக்கு அல்லது உங்க கட்சிக்கு கிடைச்ச ஓட்டோ இல்லை அதை அதிகரிச்சதா நீங்கள் பார்க்கவும் முடியாது. நீங்கள் எவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில டைம் நன்றி, வாழ்த்துக்கள்.